இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த நாளிலே நாம் பார்க்கிற சம்பவம் தாவீதுக்கும் அவனோடு இருந்த மனிதருக்கும் ஒரு பிரச்சனை உண்டான பொழுது கர்த்தர் எப்படி தாவீதுக்கு உதவி செய்தார், தாவீது அதை எப்படி மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஆகீஸ் என்கிற ஒரு ராஜாவிடத்திலே போய் ஒட்டி கொண்டார். இந்த ஆகீஸ் ராஜா தாவீதுக்கு சிக்லாகு என்று சொல்லுகிற ஒரு ஊரை கொடுத்தார் தங்கும்படிக்கு. தாவீதோடு கூட யுத்தத்தை நடத்த கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் எல்லாரும் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது அந்த மனிதரை வைத்து தான் கர்த்தருடைய யுத்தங்களை எல்லாம் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது சவுலுக்கு தப்பி அந்த சிக்லாகு ஊரிலே அவர்கள் வசித்து வந்த நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். அந்த பெலிஸ்தருடைய பின்தண்டிலே ஆகீஸ் ராஜாவோடு கூட தாவீதும் போக வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் அதிசயமாக தாவீதுக்கு உதவி செய்ததை நாம் இந்த பகுதியிலே பார்க்கலாம். தாவீது தன்னுடைய ஜனங்களையே எதிர்த்து எந்த ஜனங்களுக்கு அவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அந்த ஜனங்களுக்கு எதிர்த்து போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் கர்த்தர் அங்கே அதிசயமாக தாவீதுக்கு உதவி செய்கிறார். இந்த எபிரேயர் என்னத்திற்கு, இந்த தாவீது எதனால் தன்னுடைய ராஜாவோடு தன்னுடைய தலைவனோடு ஒப்புரவாவான்? பெலிஸ்தரின் தலைகளினால் அல்லவா இந்த எபிரேயர் வரக்கூடாது, தாவீது வரக்கூடாது என்று சொல்லி ஆகீஸ் ராஜாவின் பிரபுக்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீது ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வைக்கு தேவதூதனை போல் இருக்கிறாய். நீ என்னிடத்திலே வந்து சேர்ந்த நாள் முதல் உன்னிடத்திலே நான் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை, ஆனாலும் என்னுடைய அதிபதிகளுக்கு உன்னை பிடிக்கவில்லை. ஆகவே நீ உன்னுடைய ஊருக்கு நீ திரும்பி போ என்று சொல்லி அனுப்புகிறார். தெய்வாதீனமாக கர்த்தர் உதவி செய்ததின் நிமித்தமாக தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களை எதிர்க்காதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாய் மாறாதபடிக்கு தப்பி தான் வசித்து வந்த அந்த சிக்லாக் ஊருக்கு அவர் வருகிறார். இந்த ஊரிலே வந்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் எதிர்கொண்டு இருக்கிறது. அந்த சிக்லாகு ஊரின் மேல் அமலேக்கியர் வந்து விழுந்து தாவீதையும் தாவீதுடைய எல்லா உடைமைகளையும் அவருடைய குமாரத்திகள் மனைவிகள் முதலாய் அவருடைய எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். தாவீது அது வந்து பார்த்த பொழுது அவருக்கு மனக்கு லேசம். அவரோடு கூட அந்த யுத்தத்துக்கு வந்த அந்த ஜனங்களும் தாவீதுக்கு விரோதமாய் இப்பொழுது மாறுகிறார்கள். தாவீதை கல்லறிய வேண்டும் என்று இருக்கிறார்கள். தாவீதுக்கு உதவியாய் இருந்து யுத்தத்தை நடத்தின அதே ஜனம் தாவீதுக்கு விரோதமாக மாறும்படி அவருடைய குமாரத்திகளின் நிமித்தம் அவர்கள் மனக்லேசம் ஆனதினால் தாவீதுக்கு விரோதிகளாக மாறினார்கள் என்று சொல்லி நம் வேதத்துல பார்க்கிறோம். எந்த மனிதர் தாவீதுக்கு உதவியா இருந்தார்களோ அதே மனிதர் தாவீதுக்கு விரோதிகளாக மாறுகிறார்கள். ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு நிலை. தாவீதுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாம் போனதினால் ஒரு மிகுந்த வேதனை. அதைவிட பெரிய வேதனை, அவருக்கு ஆறுதலாக உதவியாக இருக்க வேண்டிய ஜனங்கள் அவருக்கு உதவியாக ஆறுதலாக இருக்கக்கூடாத ஒரு நிலை, பரிதாபமில்லை நிலை. மனிதருடைய உதவி, மனிதருடைய ஆதரவு இப்பொழுது அவருக்கு அற்று போகிறது. அவர் தனித்து விடப்படுகிறார், தனியாக போராட வேண்டிய ஒரு நிலை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எல்லா விதத்திலேயும் நெருக்கம், தனித்து விடப்படுகிற ஒரு நிலை.
இந்த நிலையிலே தாவீது செய்த ஒரு காரியம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது எப்படி திடப்படுத்தினார் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தருக்காக எவ்வளவோ உண்மையாக நீங்கள் யுத்தம் செய்திருக்கலாம். உங்கள் சபை மக்களுக்காக இல்லை, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவோ போராடி பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் தனித்த ஆளாக விடப்பட்டிருக்கலாம். உங்கள் வீட்டிலே ஒருவேளை நீங்கள் மட்டும்தான் அந்த காரியத்தை போராடும்படி நீங்கள் விடப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது உங்களுக்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, அந்த போராட்டங்களிலே நீங்கள் சோர்ந்து போகலாம். இது என்னால் முடியாது என்று சொல்லி நீங்கள் விட்டு விடலாம். இல்லை, அதை மேற்கொண்டு எல்லாருக்கும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டு தான் நீங்கள் இதை கவனிக்கிறீர்களானால் உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு ஆலோசனை அதுதான். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கென்று பெரிய ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு பிறகு கர்த்தர் உங்களை கனப்படுத்துவதற்கு உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யும்படியான சூழ்நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீது எப்படி தன்னை திடப்படுத்தினார் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவர் அழுது ஜெபித்திருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்திலே போய் விழுந்து எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை தாரும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவர் அறிக்கை பண்ணியிருக்கலாம். ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பலன் பெற்றிருக்கலாம். துதியினால் நமக்கு பலன் உண்டாகிறது என்று சொல்லி வேதத்தில் நான் பார்க்கிறேன். அவர் என்ன செய்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை அவர் மிதித்து மேற்கொண்டார். கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். இதை கேட்கிற நீங்கள் கண்ணீரோடு, போராட்டத்தோடு, வேதனையோடு இதை கவனிக்கிறீர்களானால் ஒரு தடவை உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள், என்னுடைய எல்லாவற்றையும் எடுத்து கொண்டவர்கள் இன்று எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள், இன்று என்னை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னால் தாங்கக்கூடாத ஒரு பாரமாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும். இந்த பிரச்சனையிலே, இந்த சூழ்நிலையிலே நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே, நான் பலன் கொள்ளும்படி செய்யும் என்று கேளுங்கள். எங்களை நேசித்து இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த எங்கள் எபினேசரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னமும் இம்மானுவேலாக நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று உம்மை நாங்கள் நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை மிகுந்த பாரத்தோடு பழுவோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை இப்பொழுது வையும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை வெல்லப்படுத்தும். இதுவரைக்கும் நீர் அவர்களுக்கு தந்த ஒவ்வொரு ஜெயத்தையும் வெற்றியையும் போல அவர்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த காரியத்திலையும் அவர்கள் ஜெயம் பெற்று கொள்ளும்படி அவர்களை திடப்படுத்தும். தேவ கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உடைய ஜனங்களை முடி சூட்டும். உடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற இந்த நிலையிலே கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்களை வெல்லப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் திடன் கொள்ளட்டும். தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடன் கொள்ளும்படி ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. வெகு நேரம் வரைக்கும் அவர்கள் உம்மை துதிக்கும்படி, வெகு நேரம் வரைக்கும் அவர்கள் உம்மோடு ஜெபிக்கும்படி இப்பொழுதே உம்முடைய பல கூறாபா தேவ கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்குகிறது. இயேசப்பா, வெல்லப்படுத்தும் ஆண்டவரே. இந்த போராட்டத்திலே அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் வழி நடத்துதல்களையும் உடைய பிள்ளைகளுக்கு கொண்டு ஆசீர்வதியம்ப்பா. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை